கடங்காம இந்த கூட்டம் வரும் தெரிஞ்சுதான் இதை பண்றாங்க. இன்னும் விட்டேன்னா இந்த 15 கிலோமீட்டருக்கு ஜனங்க நிக்கும். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Medway Hospitals ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. நாங்க நடந்து போறதுக்கும் பர்மிஷன் என்ன அராஜகம் இது. எல்லா கட்சியிலயும் அலோடு எல்லாருக்கும் உண்டு. எங்களுக்கு மட்டும்தான் அந்த நெருக்கடி கொடுக்குறாங்க தவிர மத்த யாருக்கும் அந்த நெருக்கடி கொடுக்கறதே கிடையாது. எங்களை பார்த்தா பயப்படுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. தளபதினாலே பயம் வந்துடுச்சு. சாலை முழுவதுமே கார்கள் அப்படிங்கிறது அணிவகுத்து இருக்கக்கூடிய காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். விஜய் அண்ணாவோட ஆளுமையும் விஜய் அண்ணாவோட பவரும் வெளியே வரக்கூடாதுன்னு கூட ஒரு பக்கம் அவங்க நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எந்த நேரத்தில் என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிச்சு இங்க வேன்களிலும் சரி இந்த சாலைகளிலும் அதிகப்படியான காவலர்கள் அப்படிங்கிறது குவிக்கப்பட்டிருக்கு. தளபதி வெளியில வந்தா என்ன நடக்குதுன்றது இன்னைக்கு தெரியும் பாருங்க. அவர் அந்த மந்திரி கூட இன்னைக்கு பயப்படுவார். பிஹைண்ட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய பகுதி என்பது இந்த பரந்தூர் பகுதியில் இருக்கோம். பரந்தூர் பகுதியில் குறிப்பா சுங்குவா சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணந்தாங்கல் பகுதியில் இருக்கோம். இன்னைக்கு விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்த பரந்தூர்ல இருக்கக்கூடிய போராட்ட குழுவினரை இன்னைக்கு சந்திக்கிறதா இருந்துச்சு. அந்த சந்திப்பு நிகழக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த சுங்குவா சித்திரம் கண்ணந்தாங்கல் பகுதியில், இந்த சுங்குவா சித்திரம் கண்ணந்தாங்கல் பகுதியில் பாத்தீங்கன்னா இங்க செக் போஸ்ட் ஆனது அமைக்கப்பட்டிருக்கு. விஜய் அவர்கள் வருகை ஒட்டி இந்த பகுதியில் முழுமையாவே செக் போஸ்ட் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. செக் போஸ்ட் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டு உள்ள போறவங்க எல்லாமே தீவிர சோதனைக்கு பிறகுதான் உள்ள அனுப்பப்படுறாங்க. இதுல முக்கியமா குறிப்பா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அந்த மக்களை சந்திக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் பெர்மிஷனும் கோரப்பட்டிருக்கு. இதனால இங்க வரக்கூடிய தாவேகாவினர், ரசிகர்கள், அப்புறம் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என அனைவருக்குமே உள்ள செல்வதற்கு அனுமதி அப்படிங்கிறது மறுக்கப்பட்டிருக்கு. அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பலத்த போலீஸ் பாதுகாப்பு அப்படிங்கிறது இங்க போடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான காவலர்கள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பணியில் இருக்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த புறம் சொல்லப்போனா வேன்கள்லயுமே காவலர்கள் இங்க அனுபவித்து இருக்கக்கூடிய காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். எந்த நேரத்தில் என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிச்சு இங்க வேன்களிலும் சரி இந்த சாலைகளிலும் அதிகப்படியான காவலர்கள் அப்படிங்கிறது குவிக்கப்பட்டிருக்கு. இந்த காவலர்கள் அப்படிங்கிறதும் சுழற்சி முறையில் இந்த இடத்துல பணியில இருந்துட்டு இருக்காங்க. உள்ள இந்த வில்லேஜ் பீப்புள், அப்புறம் பிரஸ் மீடியா பீப்புள்ஸை தவிர எந்த பப்ளிக்கும் அலோடு கிடையாது. கட்சி நிர்வாகிகள் யாரும் அலோடு கிடையாது அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா மிக முக்கியமான நிர்வாகிகளுக்கே உள்ள அலோடு கிடையாது அப்படிங்கிறாங்க. விஜய் அவர்கள் கட்சியை சார்ந்த குறிப்பிட்ட சில 1-2 நிர்வாகிகள் பிளஸ் விஜயுடைய தனி பாதுகாவலர்கள் என மொத்தமே ஒரு 20-25 பேருக்கு தான் உள்ள அலோட் அப்படிங்கிறது சொல்லப்படுது. நேற்றைய தினம் விஜய் அவர்கள் ஒரு திறந்த வெளியில இந்த மக்களை சந்திக்கிற நிலையில இன்னைக்கு ஒரு க்ளோஸ்டு ஏரியா, அதாவது ஒரு மண்டபத்துக்குள்ள விஜய் அவர்கள் இந்த மக்களை சந்திக்க இருக்காரு அப்படிங்கிறது சொல்லப்படுது. அந்த மண்டபத்துக்கு வெளியும் பாத்தீங்கன்னா மிகுந்த போலீஸ் கட்டுப்பாடு அப்படிங்கிறது அங்கேயுமே விதிக்கப்பட்டிருக்கு. உள்ள குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் தான் செல்லணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. பரந்தூர்ல இருந்து அந்த மக்கள் அப்படிங்கிறவங்க வேன் மூலியமா அந்த மண்டபத்துக்குள்ள அழைச்சிட்டு போயிட்டு தான் பார்க்க வைக்க போறாங்க. இங்க நம்ம பார்க்கலாம், பல நிர்வாகிகள் காவலர்கள் அவங்களுக்கு அனுமதி மறுத்து திரும்பி செல்லக்கூடிய காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க, என்னாச்சு? நாங்க செங்கல்பட்டு மாவட்டத்துல இருந்து வரோம். இங்க பக்கத்துல தளபதி களத்துக்கு வரல இவ்வளவு நல்ல பிரச்சனைனாங்க. களத்துக்கு வந்த தளபதியும் நாங்களும் போக கூடாதுன்றாங்க. எங்க மாவட்ட செயலாளர் வந்திருக்காரு. எங்களுக்கு மட்டும் இந்த நெருக்கடின்றது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா 15 கிலோமீட்டர் முன்னாடி நிறுத்தி போக கூடாதுன்னா, அப்படி நடந்து கூட போக கூடாதுன்னா, அப்படி காரை வாகனம் நிறுத்துறாங்க. ஓகே, நாங்க நடந்து போறதுக்கும் பர்மிஷன் என்ன அராஜகம் இது. உள்ள நிர்வாகிகள் யாருமே அலோடு இல்லைங்கிறாங்களா? யாருமே போக கூடாதுன்றாங்க. யாருக்கும் அலோடு இல்லைன்னா எல்லா கட்சியிலயும் அலோடு எல்லாருக்கும் உண்டு. எங்களுக்கு மட்டும்தான் அந்த நெருக்கடி கொடுக்குறாங்க தவிர மத்த யாருக்கும் அந்த நெருக்கடி கொடுக்கறதே கிடையாது. நாங்க எங்களை பார்த்தா பயப்படுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. தளபதினாலே பயம் வந்துடுச்சு. எப்படி இருந்தாலும் பயம். இவங்களை இன்னைக்கு கட்டுப்படுத்தலாம், ஆனா வருங்காலம் எங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. இது காவல்துறையில பெர்மிஷன் கேட்டப்பே குறிப்பிட்ட நிர்வாகிகள் குறிப்பிட்ட பேர் தான் உள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு ஓபன்ல பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க சார். நேத்து நைட்ல தான் சேர்த்து நெருக்கடி கொடுக்குறாங்க. பகல்ல நான் நேத்து என்ன இது கொடுத்துட்டாங்கன்னா, ஓபன்ல தான் உங்களுக்கு கிளீன் பண்ணி நீங்க பண்றதுக்கு தளபதி ஜீப்ல நின்று பேசுறதுக்கு அலோடு கொடுத்துருக்காங்க. அதை இன்னைக்கு எல்லாத்தையும் இது நாளைக்கு கட்டுக்கடங்காம இந்த கூட்டம் வரும் தெரிஞ்சுதான் இதை பண்றாங்க, வேற எதுவும் கிடையாது. தளபதி மேல இருக்க பயம். தளபதி வந்துட்டாலே பயம் தான். அதுக்கப்புறம் இன்னும் இது சாதாரணமா இருக்குது.
இன்னும் விட்டேன்னா இந்த 15 கிலோமீட்டர் தான் ஜனங்க நிக்கும். அதிகப்படியா விஜய் இது அவர்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் அப்படிங்கன்னா பனையூர் வீட்டுக்குள்ளே இருக்காரு, வெளியில வர மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் சமீப ரீதியா அதிகப்படியா அவர் மேல வைக்கப்பட்டுச்சு சார். ஆனா இந்த சொல்லி ஒரு வாரம் கூட ஒரு மினிஸ்டர் பேட்டி கொடுத்தாரு. அவர் வீட்டிலேயே உட்காந்து சொன்னார். இன்னைக்கு வீட்டுக்குள்ள உட்காந்து முதல்ல வெளியில வரும்போது இந்த பயம் அவருக்கு நாளைக்கு இன்னைக்கே தெரியும். இப்பயும் அவங்களுக்கு தெரியும் அந்த பயத்தை பத்தி. தளபதி வெளியில வந்தா என்ன நடக்குதுன்றது இன்னைக்கு தெரியும் பாருங்க. அவர் அந்த மந்திரி கூட இன்னைக்கு பயப்படுவார். செங்கல்பட்டு மாவட்டத்துல இருந்து ஒரு 60 வண்டியில வந்தோம் நாங்களே. சரிங்களா, எந்த வண்டியும் பிளாக் பண்ணிட்டாங்க, எந்த வண்டியும் உள்ள விடல. எங்களை கிட்ட நெருங்க கூட விட மாட்டாங்க. 15 கிலோமீட்டருக்கு முன்னாடி எங்களை பிளாக் பண்றாங்க. ஓகே, நீங்க போய் பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க? கேட்டு நாங்க போய் பேசுறதுக்கு மற்ற தலைவர்கள்லாம் வந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் இவ்வளவு நெருக்கடி இல்ல, எங்க தலைவர் வரும்போது மட்டும் நாங்க கிட்ட போக கூடாதுன்னு சொல்றீங்க, எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறீங்கன்னு நாங்க கேட்டோம். அதுக்கு காவல்துறை தரப்புல எங்க கீழ் மட்டத்துல எங்களுக்கு எந்த பதிலும் இல்ல, நாங்க உத்தரவுக்கு தான் கீழ்படினு காவல்துறை தரப்புல சொல்றாங்க. எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரியே சொல்றாங்க. இப்ப நம்ம முதல்ல சொன்ன மாதிரிதான் இங்க வந்து நம்ம பார்க்கலாம், வாகனங்கள் அப்படிங்கிறது முழுவதுமா இங்கே வந்து நிறுத்தப்படுது. நம்மளோட ஒளிப்ப காட்சிப்படுத்துவார் பாருங்க. இங்க இந்த சுங்குவா சத்திரம் இந்த கண்ணந்தாங்கல் பகுதியில் பாத்தீங்கன்னா எல்லா வாகனங்களுமே இங்கே வந்து தடுத்து நிப்பாட்டப்படுது. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தொண்டர்கள் அப்படிங்கிறவங்க குவிந்தவனும் இருந்துட்டே தான் இருக்காங்க. இங்க வாகனங்கள் அப்படிங்கிறது முழுமையாக நிறுத்தப்பட்டு யாருமே உள்ள அலௌட் இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது விஜய் அவர்களுடைய அந்த தாவேகா கட்சி சைட்ல இருந்து குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் தான் உள்ள போகணும் அப்படின்னு அவங்களே ஒரு அனுமதி சீட்டு வழங்கியிருக்காங்க. அந்த அனுமதி சீட்டு வச்சிருக்க கூடியவங்க தான் உள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. திறந்தவெளியில சந்திக்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டு அதுக்கப்புறம் இரவோட இரவா பாத்தீங்கன்னா மண்டபத்தில் விஜய் அவர்கள் சந்திக்கிறதுக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து இன்னொரு தரப்பு என்ன சொல்லப்படுதுன்னா, பெர்மிஷன் கொடுக்கறப்பவே வந்து ஒன்னு நாங்க வந்து மண்டபத்தில் சந்திப்போம், இல்ல திறந்த வெளியில சந்திப்போம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. நேற்று அவர்களுடைய தனி பாதுகாவலர்கள், விஜய் அவர்களுடைய தனி பாதுகாவலர்கள் அந்த திறந்தவெளி பகுதியை வந்து ஆய்வு செஞ்சு அங்க விஜய் அவர்கள் சந்திக்கிறதுக்கான மீட் எல்லாம் அங்க விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாமே நடக்கப்பட்டுச்சு. நேற்று இரவோடு இரவாக அங்க போடப்பட்டிருந்த பந்தல் அப்படிங்கறதும் நேற்று வந்து அகற்றப்பட்டு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நம்ம உள்ள போவோம். உள்ள வந்து இன்னும் கிட்டத்தட்ட இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. இங்கே வந்து எல்லாரும் தடுத்து நிறுத்தப்படுறாங்க. உள்ள இன்னும் என்ன சிச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கிறது தெரியல. விஜய் அவர்கள் இங்க வந்தா அதிகப்படியான மக்கள் கூட்டம் வரும், தேவையில்லாத போக்குவரத்து நெரிசல் வரும் அப்படிங்கறதுனால காவல்துறை இந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடு நாங்க எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இருக்கக்கூடிய பகுதி என்பது இந்த பரந்தூர் பகுதி. ஆக்சுவலா முதல்ல நம்ம பார்த்தது வந்து கண்ணந்தாங்கல் அப்படிங்கிற ஏரியால தான் நம்ம இருந்தோம். அங்கேயுமே வந்து செக் போஸ்ட் போட்டு முழுமையா வந்து சோதனையிட்டாங்க. இங்கேயுமே நம்ம பார்க்கலாம், இங்க வந்து எந்த வாகனமே வந்து உள்ள அலௌட் இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. அதாவது இந்த லோக்கல் பகுதியை சார்ந்த இந்த ஊரை சார்ந்த மக்களுடைய வாகனங்களை தவிர்த்து வேற எந்த வாகனமே அனுமதி இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. இங்க நம்ம பார்க்கலாம், வாகனங்கள் எல்லாமே வந்து இங்கே வந்து காவலர்களால் மறித்து இந்த சாலை ஓரங்களிலே முழுவதுமா வந்து போடப்பட்டிருக்கு. அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா செக் போஸ்ட் அமைத்து காவலர்கள் முழுமையா அந்த சோதனையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய காட்சியை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது வெளி வாகனங்கள், வெளி மாவட்டத்தை சேர்ந்த வாகனங்கள், வெளி வாகனங்கள் எதுவுமே வந்து இந்த ஊருக்குள்ள பரந்தூருக்குள்ள அலௌடு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட வந்து 12 மணியில இருந்து 2 மணிக்குள்ள விஜய் அவர்கள் வந்து இங்க வருவார் அப்படின்னு சொல்லப்படுது. 2 மணி நேரம் அவருக்கு வந்து டைம் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டு கொடுத்திருக்கு. இந்த 2 மணி நேரத்துக்குள்ள அவர் வந்து மக்களை சந்திச்சு விட்டு முழுவதுமா வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரியான நிபந்தனைகளையும் காவல்துறையினர் விதித்ததா சொல்லப்படுது. இந்த ஊரை சார்ந்த மக்கள் தான் முழுவதுமாவே வந்து உள்ள போகக்கூடிய காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்க இந்த ஊரை சார்ந்த டிவிகே தொண்டர்களும் இந்த ஊரை சார்ந்த மக்களுமே வந்து உள்ள செல்லக்கூடிய காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். இங்க பார்க்கலாம், முழுவதுமாவே இங்க சாலை முழுவதுமே வந்து கார்கள் அப்படிங்கிறது அணிவகுத்து இருக்கக்கூடிய காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். இங்க முழுவதுமாகவே வாகனங்கள் அப்படிங்கிறது மறித்து இருக்கக்கூடிய காட்சியை தான் பார்த்துருக்கோம். காவலர்கள் இங்கே வந்து சோதனையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். உள்ள வந்து மீடியா வாகனங்களையும் விஜய் அவர்கள் தற்காலிகமாக இருக்கக்கூடிய அவருடைய வாகனத்தை தவிர்த்து வேற எந்த வாகனமே வந்து உள்ள அலௌடு இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் சொல்றாங்க. 900 நாள், அதாவது கிட்டத்தட்ட 935 டேஸ் கழிச்சு விஜய் அவர்கள் 36வது ஆளா இந்த மக்களை சந்திக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா பாக்குறேன். இப்போவாவது அந்த மக்களுக்கு, விவசாயிகளுக்கும் ஒரு நல்ல விடிவு வரட்டும்னு நான் எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே, உள்ள வரும்போது நாங்களே பார்க்க முடிஞ்சு நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து காவல்துறையினால இங்க விதிக்கப்பட்டிருக்கு. மற்ற தொண்டர்கள் யாரும் உள்ள அலௌட் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அவங்க பாதுகாப்புன்னு சொல்லும் போது நம்ம ஃபாலோ பண்ணிப்போம். இருந்தாலும் அவங்க விஜய் அண்ணாவோட ஆளுமையும் விஜய் அண்ணாவோட பவரும் வெளியே வரக்கூடாதுன்னு கூட ஒரு பக்கம் அவங்க நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நேற்றைய தினம் வரையும் திறந்த வெளியில விஜய் அவர்கள் வந்து மக்களை சந்திக்கிறதா இருந்துச்சு. நேற்று இரவோடு இரவாக மண்டபத்துக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கு. என்ன காரணம்? நிறைய மாறிக்கிட்டே இருந்தது. ஒரு தெளிவான ஒரு
ஒரு இறுதியான ஒரு முடிவு காவல்துறையிலிருந்து தமிழக காவல்துறை கொடுக்கவே இல்லை. நேற்று நைட்டு 9 மணி 10 மணிக்கு தான் கொடுத்தாங்க. திடல்ல நடத்திக்கலாம்னு சொன்னாங்க, மண்டபத்தில் நடத்திக்கலாம்னு சொன்னாங்க, அப்புறம் திறந்த வாகனத்தில் பேசலாம்னு சொன்னாங்க. எல்லாமே மாறி மாறி இப்ப கடைசியா வந்து மண்டபத்தில் நடத்துற மாதிரி இருக்கு. சோ எது நடந்தாலும் இது மக்களுக்காக எங்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் அண்ணா வந்திருக்காரு. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க சந்திச்சு அவங்களுக்கான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பேசுவாங்க. ஓகே, இதை பாஸ் இருந்தாதான் அனுமதி பண்றாங்க. நாங்க நடந்து போறோம், கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். இறுதியா ஒரு கேள்வி பதர். சமீப காலமா விஜய் அவர்கள் மீது வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுங்கிறது வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு நிறைய அமைச்சர்களுமே கடுமையா சாடி இருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த மக்களை சந்திக்கிறது இன்னைக்கு வராரு. என்ன வேணா விமர்சனம் பண்ணுவாங்க தலைவா. அதுல வந்து உண்மையான விமர்சனத்துக்கு மட்டும்தான் நம்ம பதில் சொல்லணும். தேவையில்லாத விமர்சனங்களுக்கு, பொய்யான விமர்சனங்களுக்கு நம்ம பதில் சொல்றது நம்ம நேரம் வேஸ்ட். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் முக்கிய நிர்வாகிகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் இந்த மக்களை சந்திக்கக்கூடிய இந்த ஏரியாவுக்கு செல்றதுக்கு அனுமதி அப்படிங்கிறது மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எந்த வண்டியுமே வந்து உள்ள அலௌடும் கிடையாது. இன்னுமே பாஸ் வழங்கப்பட்ட குறிப்பிட்ட நிர்வாகிகள் மட்டும்தான் உள்ள அலௌட் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் சொல்றாங்க. இப்ப நம்ம பார்க்க முடிஞ்சு திரு சவுந்தரராஜன் அவர்களுக்கே வந்து இங்க அனுமதி அப்படிங்கிறது மறுக்கப்பட்டுச்சு. தாவேகாவுடைய பொருளாளர் அவருடைய வாகனமே வந்து உள்ள அனுமதிக்கப்படல. இந்த மாதிரி பல்வேறு கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது இந்த பகுதியில் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த வேன்கள்லயுமே வரக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பரந்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா வேன் வைத்து பிரத்யேகமா உள்ள வந்து அழைச்சிட்டு வர்றாங்க. அழைச்சிட்டு வந்து அவங்க வந்து உள்ள வந்து விஜய் அவர்களை சந்திக்க வைக்கிறாங்க. திருப்பி அந்த வேன் மூலியமாவே அவங்க வந்து வெளியேற்றப்படுவாங்க. அதாவது அவங்க ஊர்களுக்கு வந்து அழைத்து செல்லப்படுவாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. பிரத்யேக வழி அப்படிங்கிறதும் விஜய்க்கு வந்து காவல்துறையினால அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அதாவது எந்த வழியில ரசிகர்களும் தொண்டர்களும் அதிகப்படியான இருக்காங்களோ அந்த வழி அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு முழுமையாவே தவிர்க்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு செக் போஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு டிஎஸ்பி தலைமையில அங்க ஒரு காவல் படை அப்படிங்கிறது இருக்கு. இந்த விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கக்கூடிய இந்த பகுதி என்பது முழுவதுமாவே எஸ்பி அவர்களுடைய கண்காணிப்பிலையும் கட்டுக்குள்ளையும் கொண்டு வரப்பட்டிருக்கு. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.